நம்ம மாதந்தோறும் கொடுக்குற இந்த சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள், பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள், பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் என்பது ஒரு சாதாரண சாதனங்கள் கிடையாது. அது ஒரு குட்டி வடலூர்னே நீங்கள் சொல்லலாம். எப்படின்னா, எப்படி வடலூரில் சத்தியஞான சபை இருக்கோ அதே போல் நமது சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம நார்மலாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை அதற்கு வெள்ளை பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம். அதை வெள்ளை பெயிண்ட் அடித்து பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி ஒரு சத்தியஞான சபை நமக்கு தெரியுமோ அதே போன்று தான் அது காட்சியளிக்கும். அதே மாதிரி பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அது வடலூரில் உள்ள தீஞ்சுவை நீரோடைய உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் என்பது எப்படி தர்மசாலை 24 மணி நேரமும் அன்பர்களுக்கு பசியை ஆற்றி கொண்டு இருக்கிறதோ அதே போன்று அந்த பறவைகளுக்கான பசியை அந்த விதைமணி கூடுகள் 24 மணி நேரமும் அதை போக்கிட்டு இருக்கும். அது தர்மசாலை மாதிரி. நீங்கள் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளை வாங்கிட்டு போனீங்கன்னா தர்மசாலையே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். இப்படி உயிரிறக்க சாதனங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு வடலூரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொன்னால் 100% பொருந்தும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளை அன்பர்கள் சித்தி வளாகத்தில் விதைமணி கூடுகளை பொறுத்துறாங்க. சித்தி வளாகத்தில் விதைமணி கூடுகள் பொருத்துதல் என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். ஏன்னா இதுவரைக்கும் சித்தி வளாகத்தில் பல்வேறு உயிரிறக்க செயல்களை பார்த்துருப்போம். குறிப்பாக அன்னதானம் என்பது சிறப்பாக நடைபெறுவதை பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இடத்துல பறவைகளுக்கான அன்னதானம் இது வரைக்கும் நடந்திருக்கா, பறவைகளை உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டிருக்கோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நம்ம அறக்கட்டளை மூலமாக முதலாக இந்த விதைமணி கூடுகளை அங்கே பொறுத்துறது மூலமாக அங்கே பறவைகளையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த பறவைகளுக்கான அன்னதானமாக இந்த விதைமணி கூடுகள் பொருத்தும் அந்த நிகழ்வு இனிதே நடைபெற்றது. சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் சத்தியஞான சபை மாதிரி இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா பறவைகள் நுழைந்து செல்வதற்கான ஒரு துவாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த துவாரத்தை பார்த்தா கருங்குழியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே அந்த துவாரம் இருக்கும். இந்த மாதிரி இந்த உயிரிறக்க சாதனங்களும் வடலூரில் உள்ள இடங்களும் அப்படியே 100% பொருந்துறது. நாங்களாக பிளான் பண்ணி செய்யலை. இது தனிப்பெருங்கருணையால் இயற்கையாகவே எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த